ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள் உடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1206 1526 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. டெல்லி சுல்தான்களில் 5 வம்ச அரசர்களால் ஆட்சி புரியப்பட்டது. முதல் வம்சம் பார்த்தோம் அப்படின்னா அடிமை வம்சம், நெக்ஸ்ட் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்ட்டு 5 வம்ச அரசர்களால் ஆட்சி புரியப்பட்டது தான் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல் ஆட்சி புரிஞ்சது யார் அப்படின்னா அடிமை வம்சம். அவங்க 84 வருஷங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா முகமது கோரி. அவர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர். முகமது கோரியினுடைய மறைவிற்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக், அப்புறம் இல்துமிஸ் பால்பன் அப்படிங்கிற அடிமை வம்ச ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கில்ஜி வம்சம் பார்த்தோம் அப்படின்னா ஜலாலுத்தீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவங்களால ஆட்சி புரியப்பட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் வம்சம் கியாசுதீன் துக்ளக். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா ஜீனா கான் அப்படிங்கிற பேரில் ஆட்சி புரிகிறாரு. அடுத்து ஃபிரோஸ் துக்ளக் வராரு. ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சி புரிகிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சையத் வம்சம். கிசர்கான் அப்படிங்கிறவர் தான் சையத் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணவர். அப்புறம் அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி புரிகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா பக்லுகல் லோடி. நெக்ஸ்ட் அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இப்ராஹிம் லோடி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபர்கிட்ட பானிபட் போரில் தோல்வி அடைஞ்சு முகலாய ஆட்சி அடுத்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சிக்கு அப்புறம் முகலாய ஆட்சி நிறுவப்படுது. சரி, இப்போ பார்க்கலாம். காலம் 1206 1526, அதாவது முதல் பானிபட் போருக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஆட்சி புரிகிறாங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி இருக்குது. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் சூட்டி கொண்ட பேர் தான் சுல்தான். அவங்க என்னன்னு சொன்னாங்க, சுல்தான்கள் அப்படின்னு சொன்னாங்க. தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிறத எழுதியது யார் அப்படின்னா அல்பெருனி. தாரிக் உல் ஹிந்தை எழுதியவர் அல்பெருனி. தாஜ் உல் மிசிர் அப்படிங்கிற நூலை எழுதியது யார் அப்படின்னா ஹாசன் நிசாமி. தாஜ் உல் மிசிர் அப்படிங்கிறத எழுதியது ஹாசன் நிசாமி. தபகி நசிரி அதை எழுதினதுன்னா மின்ஹே சிராஜ். தபகி நசிரியை எழுதியவர் யார் அப்படின்னா மின்ஹே சிராஜ். துக்ளக் நாமாவை எழுதினது யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் பயண நிலையை குறிப்பது இபின் பாதுதாவின் பயண குறிப்புகள். இபின் பாதுதா யார் அப்படின்னா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் பயண நிலையை குறிப்பது இபின் பாதுதாவின் பயண குறிப்புகள். இபின் பாதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. தென்னிந்திய மக்களின் பயண குறிப்புகளை கூறியவர் யார் அப்படின்னா அப்துல் ரசாக். இவர் யாருன்னா ஒரு பாரசீக பயணி. தென்னிந்திய மக்களின் பயண குறிப்புகளை கூறியவர் அப்துல் ரசாக். இவர் ஒரு பாரசீக பயணி. மதுரையை தமிழ் கூடல் நகர் என்று கூறும் செப்பேடு சிவகாசி செப்பேடு. மதுரையை தமிழ் கூடல் நகர் என்று கூறும் செப்பேடு சிவகாசி செப்பேடு. மைய அரசின் தலைவர் சுல்தான் தான். சுல்தானிடம் இருந்த அதிகாரங்கள் சட்டம், நீதி, இராணுவம். ஆட்சியினுடைய முக்கிய பிரிவு இக்தா ஷிக்கு என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அதனுடைய தலைவர் ஷிக்தார் அப்படின்னு சொல்லப்பட்டதாங்க. ஷிக்கு பர்கானா என்னும் வட்டமாக பிரிக்கப்பட்டன. பர்கானாக்கு அடுத்து என்னென்னு வச்சாங்கன்னா கிராமமாக பிரிக்கப்பட்டது. சுல்தானுக்கு அடுத்து இருந்தவங்க யாருன்னா நயீப் சுல்தான் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. சுல்தானுக்கு அடுத்தவர் யாருன்னா நயீப் சுல்தான். நிதி அமைச்சர் வாசீர். தலைமை நீதிபதி அரிசி மாமலிக். செய்தி மற்றும் ஆவண காப்பகம் திவானி இன்சா. சமயத்துறை திவானி ரிசாலத். நீதித்துறை அமைச்சர் தலைமை காசி. உளவுத்துறை பாரிகி முமலிக். உளவுத்துறை என்னன்னு சொன்னாங்கன்னா பாரிகி முமலிக். கிபி 13 இருந்த 3 வகை ஆட்சி தொகுப்பு கான்கள், மாலிக்குகள், அமீர்கள். கிபி 13 இருந்த 3 வகை ஆட்சி தொகுப்பு கான்கள், அமீர்கள், மாலிக்குகள். சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் நிலத்தின் பிரிவுகள் 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. இக்தா, இனாம், காலிசா, மரபொலி, ஜமீன்தார் அப்படின்ட்டு 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் நிலத்தின் பிரிவுகள் 4ஆக பிரிக்கப்பட்டது. இக்தா, இனாம், காலிசா, மரபொலி, ஜமீன்தார். அரச நிலங்கள் அல்லது மைய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா காலிசா அப்படின்னு சொன்னாங்க. அரச நிலங்கள் அல்லது மைய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் காலிசா. சுல்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் மரபொலி, ஜமீன்தார். சுல்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் மரபொலி, ஜமீன்தார். அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் இனாம். அங்காடி சீர்திருத்த முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அங்காடி சீர்திருத்த முறையை கொண்டு வந்தது அலாவுதீன் கில்ஜி. அங்காடிகளை நிர்வகித்தவர்கள் சஹானா இ மண்டின்னு சொல்லுவாங்க. அங்காடிகளை நிர்வகித்தவர்கள் யார்? சஹானா இ மண்டி.
நில மேலாண்மை, நில அளவை மற்றும் நிலவரி வசூல் முறையினை ஒழுங்குபடுத்தியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. நில மேலாண்மை, நில அளவை மற்றும் நிலவரி வசூல் முறையினை ஒழுங்குபடுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. நிலவரியினை அதிகமாக உயர்த்தியவர் யார்? முகமது பின் துக்ளக். நிலவரியை அதிகமாக உயர்த்தியவர் யார்? முகமது பின் துக்ளக். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி விவசாய வளர்ச்சிக்கான முயற்சிகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா பெரோஸ் துக்ளக். சுல்தானியர்களின் முக்கியமான தொழில் எது? வேளாண்மை. சுல்தானியர்களின் முக்கியமான தொழில் வேளாண்மை. சுல்தானியர்களின் முக்கியமான வர்த்தக மையம் ஆக்ரா. சுல்தானியர்களின் முக்கியமான வர்த்தக மையம் ஆக்ரா. சோழ மண்டலத்துக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அரிசி, சர்க்கரை, வெண்ணெய். வெளிநாட்டு வாணிகம் வடமேற்கு கணவாய்கள் மூலம் நடைபெற்றது. ஏற்றுமதி பொருட்கள் சால்வை மற்றும் குங்குமப்பூ, நீலச்சாயம் அது ஆக்ராவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. சால்வை மற்றும் குங்குமப்பூ காஷ்மீருக்கும், நீலச்சாயம் ஆக்ராவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியவர் அலாவுதீன் கில்ஜி. மத மாற்றத்தை வெகுவாக ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா பெரோஸ் துக்ளக் மற்றும் சிக்கந்தர் லோடி. மத மாற்றத்தை வெகுவாக ஊக்குவித்தவர் பெரோஸ் துக்ளக் மற்றும் சிக்கந்தர் லோடி. அமீர் குஸ்ருவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அபுல் ஹாசன் யாமினி குஸ்ர. அமீர் குஸ்ரு ஒரு பாரசீக கவிஞர். அமீர் குஸ்ருவின் இயற்பெயர் என்னன்னா அபுல் ஹாசன் யாமினி குஸ்ர. இவர் இந்திய கிளி அப்படின்னு சொல்கிறோம். தாரிகி அலாய் என்னும் அலாவுதீன் கில்ஜி பற்றிய நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. தாரிகி அலாய் என்னும் அலாவுதீன் கில்ஜி பற்றிய நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. கஜல் என்னும் புதிய இசை தொடங்க வழிகோலிய பாரசீக மொழி கவிதையை எழுதியவர் அமீர் குஸ்ரு. கஜல் என்னும் புதிய இசை தொடங்க வழிகோலிய பாரசீக மொழி கவிதை எழுதியவர் அமீர் குஸ்ரு. இபின் பாதுதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அபு அப்துல்லா முகமது. இபின் பாதுதா யார்? ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அபு அப்துல்லா முகமது. முகமது பின் துக்ளக்கின் வருகைக்கு பிறகு இபின் பாதுதா இந்தியாவிற்கு வருகை தந்தார். முகமது பின் துக்ளக்கின் வருகைக்கு பிறகுதான் இபின் பாதுதா இந்தியாவிற்கு வருகை தந்தார். இபின் பாதுதாவின் பயண குறிப்புகள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரெஹிலா. இபின் பாதுதாவின் பயண குறிப்புகள் ரெஹிலா. மக்களில் சிலர் தினமும் கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக கூறும் பயண குறிப்பு ரெஹிலா. ரெஹிலா யாருடைய பயண குறிப்பு? இபின் பாதுதாவினுடைய பயண குறிப்பு. மக்களில் சிலர் தினமும் கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக கூறும் பயண குறிப்பு. கடிதங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒட்டகக்காரர்கள் கொண்டு சென்றதை கூறும் பயண குறிப்பு ரெஹிலா. கடிதங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒட்டகக்காரர்கள் கொண்டு சென்றதை கூறும் பயண குறிப்பு ரெஹிலா. இந்திய இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பு டெல்லி சுல்தானிய கட்டடக்கலை. இந்திய இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பு தான் டெல்லி சுல்தானிய கட்டடக்கலை. பிரம்மாண்டமான வளைவுகள் கலை நுட்பத்துடன் ஏற்படுத்தப்பட்ட காலம் டெல்லி சுல்தானியர்கள் காலம். பிரம்மாண்டமான வளைவுகள் கலை நுட்பத்துடன் ஏற்படுத்தப்பட்ட காலம் டெல்லி சுல்தானியர்கள் காலம். பள்ளி வாசலின் தொழுகைக்கு கூவி அழைப்பவர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூ யாசின். பள்ளி வாசலில் தொழுகைக்கு கூவி அழைப்பவர்கள் மூ யாசின். உயர்ந்த கோபுரங்கள் மினார். குதுப் மினாரின் உயரம் 232 அடி. குதுப் மினார் கட்ட பயன்படுத்தப்பட்ட மணற் கற்களின் நிறம் சிவப்பு. குதுப் மினாரில் குரானின் இறை வசனங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. குதுப் மினார் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது 1993. குதுப் மினார் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது 1993. அலைதர்வாசா அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கட்டப்பட்டது. அலைதர்வாசா எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி காலத்தில். அலைதர்வாசாவில் பயன்படுத்தப்பட்ட கலைப்பாணி செல்சக் துருக்கி. அதாவது செம்மணற்கல் மற்றும் வெள்ளை சலவைக்கல் பயன்படுத்தப்பட்டு கட்டப்பட்டது. அலைதர்வாசாவில் பயன்படுத்தப்பட்ட கலைப்பாணி செல்சக் துருக்கி. செம்மணற்கல் மற்றும் வெள்ளை சலவைக்கல். கட்டட பிரியர் மற்றும் கட்டடக்கலை வேந்தர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக். கட்டட பிரியர் மற்றும் கட்டடக்கலை வேந்தர். 1200 மலர் வனங்களை டெல்லியை சுற்றி அமைத்தவர் ஃபெரோஸ் துக்ளக். பூங்கா பிரியர் ஃபெரோஸ் துக்ளக். நீர்ப்பாசனத்தின் தந்தை ஃபெரோஸ் துக்ளக். ஃபிரோசா கோட்லா அரண்மனை உள்ள இடம் ஃபெரோசாபாத். இது கட்டியவர் ஃபிரோஸ் துக்ளக். ஃபிரோசா கோட்லா அரண்மனை உள்ள இடம் ஃபெரோசாபாத். இது கட்டியவர் ஃபிரோஸ் துக்ளக். கவாலி என்னும் இசைப்பாணியில் சித்தார் மற்றும் காயல் இசைக்கருவிகளை கண்டறிந்தவர் அமீர் குஸ்ரு. கவாலி என்னும் இசைப்பாணியில் சித்தார் மற்றும் காயல் இசைக்கருவிகளை கண்டறிந்தவர் அமீர் குஸ்ரு. இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு தோன்றிய சங்கீதம் ஹிந்துஸ்தானம். இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு தோன்றிய சங்கீதம் ஹிந்துஸ்தானம். கோரசானம் மற்றும் இந்து ஈரானிய முறை ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட மெல்லிசை குவாலிஸ். கோரசானம் மற்றும் இந்து ஈரானிய முறை ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட மெல்லிசை குவாலிஸ். ஃபிரோஸ் துக்ளக் காலத்தில் ராக் தர்பன் என்ற இந்திய இசை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. யாருடைய காலத்தில் ராக் தர்பன் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபிரோஸ் துக்ளக். ஃபிரோஸ் துக்ளக் காலத்தில் ராக் தர்பன் என்ற இந்திய இசை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது.
டெல்லி சுல்தானியர் ஆட்சி காலத்தில் இந்தோ அராபிக் கலை வளர்ச்சி பெற்றது. இந்தோ அராபிக் கலை. சக்ரா என்னும் பட்டியல் முறையினை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சக்ரா என்னும் பட்டியல் முறையினை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. குதிரைகளுக்கு சூடுபடக்கூடிய தாக் அப்படிங்கிற முறையினை கொண்டு வந்தவரும் அலாவுதீன் கில்ஜி. திவானி கோஹி அப்படிங்கிற வேளாண் துறை யாருடைய காலம் அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலம். பிரோசா கோட்லா மைதானம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிரோசாபாத்தில் இருக்குன்னு பார்த்தோம்ல, அது டெல்லியில் இருக்குது. திவானி கைரத் அனாதைகள் மற்றும் கைம்பெண் நலவாழ்வுத்துறை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஃபிரோஸ் துக்ளக். திவானி கைரத் அப்படின்னா அனாதைகள் மற்றும் கைம்பெண் நலவாழ்வுத்துறை, அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கைரத் ஃபிரோஸ் துக்ளக். டெல்லி சுல்தானியத்தின் பெண்ணரசி யாருன்னா ரஷ்யா சுல்தானா. டெல்லி சுல்தானியத்தின் பெண்ணரசி ரஷ்யா சுல்தானா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.